அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் லைவ்ல பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து யார் யார் நாமினேஷன் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஷாக் ஆயிருவீங்க. ஒன்லி 3 பேர் மட்டும் தான் நாமினேஷன் ஆயிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரவீனா 5 ஓட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சரவண விக்ரம் வந்து 4 ஓட்டு, அதுக்கப்புறம் விசித்ரா அம்மா 3 ஓட்டு. 3 பேர் தான் மொத்தமே பார்த்தீங்கன்னா நாமினேஷனே ஆயிருக்காங்க. இத்தனை வாரம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்திருக்காங்க. ஒரு 10 வாரம் ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு 4, 7, 8 பேர் வந்து வர்ற மாதிரி கூட அவங்களாம் நாமினேஷன் பண்ண தெரியல. ஒரே ஆளை போய் வச்சு குத்திக்கிட்டே இருக்காங்க. விசித்ரா விசித்ரா விசித்ரா, ரவீனா ரவீனா ரவீனா, விக்ரம் விக்ரம் விக்ரம்னு என்னதான் இவங்க வந்து அறிவாக இருக்காங்களா, புத்திசாலியாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா அர்ச்சனா வரல, தப்பிச்சிருச்சு. இவர் தப்பிச்சிட்டாரு, நிக்சன் தப்பிச்சிட்டாரு, தினேஷ் தப்பிச்சிட்டாரு, மாயா தப்பிச்சிருச்சு, பூர்ணிமா தப்பிச்சிருச்சு. இந்த கேஸ் எல்லாம் வெளியே போகிற கேஸ் வந்துருச்சுன்னா அப்படியே வந்து டபுள் எக்ஷன் பண்ணி இந்த வாரமும் தூக்கி இருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்கடா டே நீங்கள்லாம். ஆனால் வந்து உடனே வந்து சந்தோஷத்தில் வந்து குதிக்கிறாங்க. இந்த இடம் வந்து விசித்ரா வெளியே வேறு, விசித்ரா வெளியே வேறும். டே விசித்ராவுக்கு மட்டும்தான்டா இந்த 3 பேர்த்துலேயே ஓட்டுருக்கு. ஓரளவுக்காவது ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸுன்னு ஃபஸ்ட்டு இருக்காங்க, விசித்ராவுக்கு மட்டும்தான். அது வந்து பெருகிட்டே இருக்கு அந்த ஆதரவு விசித்ராவுக்கு வேறு. ஆனால் பூர்ணிமா மாயாவுக்கெல்லாம் சுத்தமாக இல்லை. பாவம் விக்ரமுக்கு இந்த வாரம் சென்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.